ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு 4 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக ஒரு பாசிப்பருப்பு வச்சு தால் பண்ணிவிட்டு சப்பாத்தி அதான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ டெய்லி வாக்கிங் போகிறனால ஒரு 6-6:30க்குள்ளே டின்னர் செஞ்சு வச்சுருவேன். சாப்பிட்றதா இருந்தாலும் சீக்கிரம் சாப்பிட்றது. இன்றைக்கி ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளியே போயிருக்கனால வர 7 மணிக்கு மேலே தான் வருவார். அதனால் நான் செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னா அவர் வந்துட்டு சாப்பிட்டுப்பாரு, நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுவேன். ஸோ மாவு முதல்ல சப்பாத்திக்காக பிசைஞ்சிக்க போகிறேன். 1 கப்பு தண்ணி, 2-2.25 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, ஓமம், எப்பயும் நார்மலாக செய்கிற மாதிரி தான். ஸோ ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ தண்ணி பாட்டில் எல்லாமே காலியாக இருந்தது, கழுவி வச்சுருக்கேன். அதில் தண்ணி பிடிக்கணும். இன்னும் வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா தண்ணி யார் பிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டம் தான். குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்தாலுமே கூட காலி பாட்டிலில் வச்சுட்டு போயிடுவாங்க. உங்கள் வீடுகள்லேயும் அப்படி தானான்னு சொல்லுங்கள். ஏன்னா இது வெயில் காலத்தில் நிறையவே நடக்கிற விஷயம். நம்ம பிடிச்சி வச்சோம் அப்படின்னா அடுத்து நம்ம குடிக்கணும்னு பார்த்தோம்னா அங்கே தண்ணி இருக்காது. அந்த மாதிரி தான் பெரிய போராட்டம் மாதிரியே இருக்கும். பசங்க இருக்கப்பயுமே சரி, நான் எடுக்கலை நீ எடுக்கலை அப்படிம்பாங்க. ஸோ தண்ணி பாட்டிலெலாம் பிடிச்சி அங்கங்கே ரூமில் கொண்டே வச்சாச்சு. 1 கப்பு பாசிப்பருப்பை கழுவிட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா தான் வேக வைக்கணும். குக்கரில் வைக்க போகிறதில்ல. ஸோ சைட் பை சைடு வேறு வேலையெல்லாம் அப்படியே முடிச்சிட்ருக்கேன். நல்லா காற்றடிச்சிட்ருக்கு வெளியில். சரி அப்படியே நின்றுட்டு கையோட துணியும் எடுத்து மடித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எப்பயுமே எடுத்து கொண்டு போய் போட்டு அதுக்கப்புறமா மடிக்கிறதுனா சோம்பேறி ஆகிடும், செய்ய மாட்டோம். அதனால் கொடியிலேருந்தே எடுத்து மடித்து வச்சுட்டு கடகடன்னு கொண்டு போய் கையோடு வச்சுருவேன். அதனால் எப்பயுமே துணியெல்லாம் அங்கங்கே கிடக்காது. எனக்கு அந்த மாதிரி இருந்தாலும் பிடிக்காது. ஸோ துணி வேலை ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்குள்ளே நமக்கு ஒரு 10-20 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ அந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் கழித்து சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். ஸோ பாருங்கள், கையோட இதையுமே கூட பிசைஞ்சு வச்சிட போகிறேன். அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சது. அடுத்து இப்போ நம்ம தால் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். குக்கரில் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு கஞ்சி மாதிரி ஆகிடும். பாசிப்பருப்பு கிட்டத்தட்ட நான் சப்பாத்திக்கு தொட்டுக்க செய்கிறது பார்த்திங்கன்னா குக்கரில் வைக்க மாட்டேன். ஓப்பன் பேன் மெத்தடில் தான் வேக வைப்பேன். சப்பாத்தி மாவு பசஞ்சாலே அந்த ஏரியாவையும் அப்படியும் க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் வெளியில் வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு மாதிரி பனிமூட்டமாக இருக்க மாதிரியே இருக்குது சாயங்காலம் கூட. சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போய் வேலை பார்க்கலான்னு. மணி பாருங்கள் 5:10 ஆகுது. கால் வலிக்கிற மாதிரி இருந்தது. சரி உட்காந்துருக்கேன். டெட் எங்கேயோ தூங்கிட்டு இருக்கான். சிட்டு இங்கே கால் கிட்ட படுத்துருக்கான் பாருங்கள். அவனுக்கு இந்த போஸ்ட்டில் படுக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்படி இதில் தான் படுத்துப்பான். ஹால்லையும் பார்க்கலாம், அந்த பக்கமையும் பார்த்துக்கலாம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி போஸ்ட்டில் படுத்துருப்பார் எப்பயும். ஸோ பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ இதை நம்ம வேக வைக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றியே தான் கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். இதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய் எல்லாம் சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். கரண்டி போட்டு கிண்டவே மாட்டேன் அது வேகிற வரைக்கும். கரண்டி போட்டு அடிக்கடி கிண்டணும் அப்படின்னா பருப்பு வேகாதுன்னு யாரோ சொல்லி கேட்டிருக்கேன். அதனால் ஓப்பன் பேன் மெத்தடில் பருப்பு போட்டேன் அப்படின்னா முக்கால்வாசி கிண்டிலாம் விட மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். ஸோ மூடி போட்டிருக்கேன். அது நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறமா மூடியை எடுத்துடலாம். இப்போ பருப்பு கூட சேர்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி பழம், இந்த பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன், இன்னும் இருக்குது. செரி டொமேட்டோஸ், என்ன பண்ணுறதுனே தெரியல. அன்றைக்கி அந்த இதில் போட்டிருந்தேன். இது எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்தாங்க. நெய் மிளகாயம், அது போட்டால் அப்படியே நெய் சேர்த்தா மாதிரி வாசனை வரும் அப்படின்னு சொல்லி 2 மிளகாய் கொடுத்துருந்தாரு. ஸோ இன்றைக்கி இதில் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம இஞ்சியும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு பருப்பு கூட அப்படியே தான் சேர்த்துட போகிறேன். உங்களுக்கு பச்சையாக சேர்க்கறது பிடிக்காதுன்னா நீங்கள் லாஸ்ட்டாக தாளிக்கிறப்ப கூட வதக்கி சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா நிறையவே இஞ்சி கட் பண்ணியிருக்கேன், ஒரு பச்சை மிளகா, ப்ளஸ் இந்த தக்காளியுமே அதே மாதிரி நல்லா அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெய் மிளகா அப்படின்னு சொன்னார். எனக்கு நெய் போட்டு வேறு தாளிச்சிட்டேன்னா டிஃப்ரென்ஸ் தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு சொல்லுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் வெந்துட்டுருக்க பருப்பில் சேர்த்துட போகிறேன். பாருங்க, இப்போது உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம். நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வருது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுற போகிறேன். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா தான் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூடு வேணும். அதை உரிச்சிக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணி தாளிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நார்த் இந்தியாவிலலாம் செய்கிற மாதிரி மூங் தால் தடுக்கா, அதுதான் இன்றைக்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ். சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே கூட சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிம்மில் வச்சுட்டு போய் டிவி பார்க்கலான்னு கொஞ்சம் நேரம் ஏதாவது ஒரு vlog பார்த்துட்டு இருந்தேன்னா ஸ்லோ குக் ஆகும். அந்த தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. 10-15 நிமிஷத்துக்கு கூடவே ஆகும் வேகிறதுக்கு.
நடுவில் கூட போய் பார்க்க வேண்டாம், நல்லா சிம்மில் வச்சனால அடியெல்லாம் பிடிக்காது. ஸோ பஞ்சாபி ட்ரெக்கர்னு ஒரு ஹிந்தி சேனல், அவங்க வந்து நைனிதாலில் செட்டில் ஆகிருக்காங்க. நல்லாயிருக்கும் வீடு எல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ பாருங்கள், இப்போது பருப்பு நல்லா வெந்திருக்கு. அங்கே பாஸ் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் வீடியோவை. இது வரைக்கும் நான் இன்னும் கிண்டவே இல்லை, பருப்பு அப்படியே தான் விட்டுருந்தேன், சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ தான் வந்து நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பக்கம் நெய் வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். பாருங்க, பருப்பு நல்லா மலர்ந்து வெந்துருச்சு. இதில் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன். கோல்டன் கலர் ஆனதும் இது பண்ணிடணும். நான் எப்படி கேமரா இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றினதில் கொஞ்சம் நல்லாவே டார்க் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு செய்யக்கூடாது. ஸோ கொஞ்சமாக கரம் மசாலா அண்ட் மிளகாத்தூள், இது வந்து ரொம்ப நேரம் விடக்கூடாது, டக்குன்னு அதில் போட்டதுமே அப்படியே கொட்டிடணும், இல்லைன்னா மிளகாத்தூள் ஃப்ளேவர் மாறிடும். பூண்டு வந்து நீங்கள் இந்த அளவுக்கு கருக விட்டுறாதீங்க. கோல்டன் கலர் ஆனதுமே ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்து கொச்சிட்ருக்க தாலில் சேர்த்தாச்சு. இப்போது மல்லி இலை காலி ஆகிடுச்சு, தண்டு தான் இருந்தது. நிறைய மல்லி இலை சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் பருப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஈவினிங் டைம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, 5:30 மணி ஆகுது. சரி கொஞ்சமாக டீ போடலாம் அப்படின்னு. ஹஸ்பண்ட் இன்னும் வரல, கொஞ்ச நேரத்தில் வந்துருவாருன்னு சொல்லிட்டு அவருக்கும் சேர்த்து தான் போட்டுட்ருக்கேன். ஏலக்காய் போட்டு சிம்பிளாக ஒரு டீ. அது திருநெல்வேலியிலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார் இல்லையா, அதை வச்சுட்டு டீ குடிக்கலாம். டீ கூட ஏதாவது மிக்சர் இந்த மாதிரிலாம் சின்ன வயசுலலாம் சாப்பிடுவேன், இப்போ ரொம்ப அவாய்ட் பண்ணிடுறது. சரி இப்போ இருக்குது இல்லையா, அதனால உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே கொறிக்கலாம் அப்படின்னு டீ போட்டுட்ருக்கேன். ஸோ ஓரளவுக்கு இருட்டிட்டு வருது, சாமி லைட்டும் போட்டு விட்டுறேன். ஸோ சூப்பராக கமகமன்னு ஏலக்காய் டீ ரெடி. ஸோ நல்லா காலை நீட்டி உட்காந்துட்டு விட்ட இடத்துலேருந்து திரும்ப vlog கண்டினியூ பண்ணுறேன். அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஹஸ்கி டாக் வச்சுருக்காங்க, அதை தான் செட்டு பார்த்துட்ருக்கான். இவனுக்கு இந்த ஸ்க்ரீனில் குதிரை, யானை, நாய் அதெல்லாம் பார்த்தான்னா குலைச்சிட்டு ரொம்ப வம்பிழுப்பான். அவங்க வந்து நோய்டாவில் இருக்காங்க, வீடு வந்து நைனிதாலையும் இருக்குது. பசங்கள்லாம் அங்கே இருக்கனால இங்கேயும் அங்கேயுமா இருப்பாங்க. லீவ் விட்டுருச்சான், அதனால் பசங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த vlog தான் பார்த்துட்ருக்கேன். அடிக்கடி பார்க்க மாட்டேன், எப்போயாவது இவங்களது பார்ப்பேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே பாருங்கள், அதில் ஹஸ்கி தெரியுது, அதனால் வந்து பார்த்துட்ருக்கான். நடுவில் அவங்க அந்த நாய்க்குட்டியை காட்டிகிட்ருக்காங்க. டெட்டு அதெல்லாம் கவனிக்க மாட்டான். சிட்டுக்கு வந்து இந்த நாய் இதெல்லாம் பார்ப்பான். அங்கே பாருங்களேன், அதில் பார்த்துட்டு எப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்கான் பாருங்கள். நடுவில் வேறு நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன், ஏறி குதிச்சான் ஒரு தடவை. அந்த மாதிரி குதிச்சு தான் டிவி ஸ்டாண்டில் இருந்த வேஸை உடச்சிட்டான். பார்த்துட்ருக்கான் பாருங்களேன். எப்படா அடிக்கடி காட்டுறாங்க, அதனால் உட்காந்து நல்லா பார்த்துட்ருக்கான். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு 8 மணிக்கெலாம் வாக்கிங் போவேன். அந்நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மணிக்கே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு பசிக்கல, டீ எல்லாம் குடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இன்றைக்கி வாக்கிங் போயிட்டு வந்துட்டு தான் சாப்பிட்லான் இருக்கேன். செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காங்கல்ல, வந்துட்டா சமைச்சு மட்டும் வச்சுட்டோன்னா அவராகவே போட்டு சாப்பிட்டுப்பாங்க. எங்கள் பசங்களுக்குமே அப்படி தான், நம்ம உட்காந்து பரிமாறணும்லாம் இல்லை. ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அவங்க பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டுட்டு தடலெல்லாம் கழுவிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. ஹஸ்பண்டும் சரி பசங்களும் சரி அந்த மாதிரி தான் ஹேபிட் அவங்களுக்கு முதல்ல இருந்தே. ஸோ தேவையானதை உருண்டை பிடிச்சிட்டு பாக்கி கொஞ்சம் மாவு இருக்குது, அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து டிஷ்வாஷில் தான் லோட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து வாக்கிங் போயிட்டு சாப்பிட்டுட்டு பாக்கி பாத்திரத்தையும் போட்டு விட்டேன் அப்படின்னா காலையிலேக்கு நமக்கு பாத்திரம் வந்து நல்லா ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக க்ளீனாக ரெடி ஆகிடும். ஸோ கடகடன்னு போட்டுட்ருக்கேன் சப்பாத்தி. இப்போ வெயில் காலத்துலலாம் நின்று அப்பப்போல்லாம் போட முடியாது, எப்போ டைம் கிடைக்குதோ டக்குன்னு வேலையை முடிச்சோமா வெளியே போனோமான்னு இருக்கணும். இப்போயே பயங்கரமாக இருக்குது வெயில். எனக்கு ஃபுல்கா வந்து அவ்வளோ நல்லாலாம் வராது, அதனால சப்பாத்தி பாருங்கள் ஷேப்புமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும், அவ்வளோதானே. ஸோ கடகடன்னு அதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துடலாம். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நாங்கள் 6:30 7 டின்னர் முடிச்சிருவோம் 2 பேருமே. ஸோ நான் இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸு டீ எல்லாம் அது பண்ணனால ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால தான் சரி வாக்கிங் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலான்னு செஞ்சு வச்சுட்டு மேடையெல்லாம் தொடச்சிட்டேன். ஸோ இந்த ஏரியாவும் க்ளீன். ஸோ ஹஸ்பண்டும் வந்தாச்சு. Hey, Ryder.
ஸோ நான் வந்து வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்து கை காலெல்லாம் கழுவி நைட் ட்ரெஸ்ஸுக்கும் சேஞ்ச் ஆயாச்சு. ஸோ நான் வந்து சாப்பிட்டுட்டு பாக்கி இந்த பாத்திரம் தால்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மிஷினை லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சது இன்றைக்கி. ஸோ சப்பாத்தி வந்து நிறையவே செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். 2-3 பாக்கி இருக்குது. மறுநாள் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மிக்சியில் லைட்டாக இது பண்ணிவிட்டு ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரை தேங்காய் பூ போட்டு சாப்பிட்ருவேன். நல்லா சூப்பராக புட்டு மாதிரி இருக்கும். ஸோ தாலும் கூட இந்த பிக்கிள்டு ஆனியன் இருக்கு இல்லையா, அதையும் வச்சுட்டு சாப்பிட போகிறேன். ஸோ சிட்டு ஹஸ்பண்ட் தூங்கியாச்சு. இவன் மட்டும் நான் தூங்க மாட்டான், உட்காந்துருக்கான் பாருங்கள். ஒரு பீஸ் கொடுத்தா சாப்பிடல, வெயிட் பண்ணுவான். குழந்தைங்கள்லாம் அம்மா வந்து தூங்குனா தூங்குவாங்க இல்லையா, அது மாதிரி நான் போய் படுக்கிற வரைக்கும் உட்காந்துட்டே இருப்பான். நான் வாக்கிங் போயிட்டு வர வரைக்கும் ஹாலில் கதவுக்கிட்டே உட்காந்துருப்பான். தூங்க போகிற வரைக்கும் கூடவே சுற்றிட்டு இருப்பான். இந்த மாதிரி சிட்டு போய் படுத்து தூங்கிடுவான் அவர் கூட. இவர் வந்து எனக்கு பர்சனல் பாடி கார்டு. தால் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சப்போஸ் யாரும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.